ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அன்பான உனக்கு எனக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா இங்க ஒரு மிகப்பெரிய கூற்று ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நன்மை செய்தவருக்கு நன்மையே நடக்கும், தீமை செய்தவருக்கு தீமையே நடக்கும். நன்மை தீமைன்ற ஒரு விஷயம் சரி சமத்தை விட ரொம்ப ஜாஸ்தியா ஏற்ற இறக்கமா போயிட்டே இருக்கு. அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நான் நல்லது செஞ்சுட்டேன், நான் எனக்கு கண்டிப்பா அது நடக்கும், நான் ஷியோரா இருக்கேன். ஆனா அவன் கெட்டது செஞ்சுட்டான், அவனுக்கு எக்காலத்து கூட நன்மை நடந்துடவே கூடாது, அதுல நான் ரொம்ப ரொம்ப ஷியோரா இருக்கேன். நடக்காது. ஆமா, அவனுக்கு நடக்கவும் கூடாது, நான் ஒத்துக்கவும் மாட்டேன். அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஷியோரா இருக்கேன். ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்குங்க, இந்த ஒரு வட்டத்துக்குள்ள சுழஞ்சு வந்துட்டே இருக்கும். அப்ப இது எப்பதான் முடிவு வரும்? இது எப்ப முடிவு வரும்னா, நமக்கு அன்பு அதிகமாக தான் அந்த முடிவு வரும். அன்பு என்னன்னா, கெடுதல் செய்தவனுக்கும் நன்மை நடக்கணும். புரியுதுங்களா? இப்ப அந்த கெடுதல் செய்தவருக்கும் நன்மை நடக்கணும் போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். கெடுதல் செய்த நன்மை நடந்தா எப்படின்னு கேட்போம். நம்மளுக்கு சொல்யூஷன் வேணுமா? அந்த கெடுதல் நீங்கி நன்மை நடக்கணுமா, இல்ல அந்த கெடுதல் செஞ்சவனுக்கு மீண்டும் ஒரு கெடுதல் நடக்கணுமா? எனக்கு சொல்யூஷன் வேணுமா, ரிவெஞ்ச் வேணுமா? இப்ப எல்லாரும் என்னன்னா, ஒருத்தர் தவறு பண்ணிட்டான்னா அவனுக்கு மீண்டும் ஒரு பெரிய தண்டனை கொடு. இதுதான் நம்மளோட ஒரு வழக்கமா இருக்குது. என்னன்னா, தவறு செய்தா அவனுக்கு தண்டனை கொடு. நீ அவனுக்கு தண்டனைன்றது என்ன கொடுக்குறேன்னா, அவன் அளவுக்கு மீறி வலிக்குள்ளேயோ துன்பத்துக்குள்ளேயோ கொண்டு போற. அப்ப வந்து அவன் இது மாதிரி பண்ணதுனால, நம்ம இது செஞ்சதுனால நமக்கு இது கிடைக்குதுன்ற மாதிரி அவன் எண்ணுவான். எண்ணி அவன் அதை செய்யாம போயிடுவான் அப்படின்றது நம்மளோட கூற்று. உண்மைதானே? இதுதான் நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் தண்டனை. இதுக்கு பேர் தான் தண்டனை. தண்டனை. இந்த தண்டனை நீங்க கொடுத்து தீர்வு வந்துருதா, இல்ல எல்லா பிரச்சனையும் அதிகமா இருக்குதா? சும்மா ஒரு யோசனை. இன்னும் அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணும்? அப்ப தண்டனைன்றது எப்படி மாத்தணும்? தண்டனை தான் கொடு. நான் சொல்லு. அந்த தண்டனை என்னன்னா, இங்க இருந்து அவங்களை இல்லாம, இந்த மனித சமூகத்துல இல்லாம ஒரு இடத்துக்கு கொண்டு போ. அவங்களுக்கு நன்மைன்னா என்ன, வாழ்க்கை என்ன, இந்த உலகம்னா என்ன, அதை பத்தி இப்ப எவ்வளவு ஞானிகள் எவ்வளவு விஷயம், அந்த மாதிரியான விஷயத்த சொல்லி கொடுக்குற ஒரு சூழலை உருவாக்கணும். நல்ல உணவு கொடு, எல்லாமே சரியா கூட அவனுக்கு கொடுத்து, அவனுக்கு இந்த செயலை செய்ததுனால அந்த வர துன்பங்கள் என்ன, அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதை அவன் புரியக்கூடிய மாதிரி, அவன் உணரக்கூடிய மாதிரி அதை அவனுக்கு வெளிப்படுத்தணும். அவனுக்குள்ள அன்புன்ற ஒரு விஷயத்த விதைக்கணும். உண்மைதானே? அவனுக்கு இப்போ அறிவில்லாத செஞ்ச செயல் உண்மை இல்லையா? அவனுக்கு அறிவில்லாத செஞ்ச செயல் தான் இப்ப நீங்க நடக்கிற துன்பம். உண்மைதானே? இப்ப அந்த துன்பத்தை நீக்கணும், அவனுக்கு அறிவு கொடுக்கக்கூடிய சொல்ல செய்யணும். யார் செய்யணும்? தண்டனைன்றது அப்படிதான். உண்மை இல்லையா? நீங்க அப்படி அந்த தண்டனை அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க, அவனுக்கு அறிவு கொடுக்கக்கூடிய சூழல் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, அப்போதான் இவன் செஞ்ச செயல் தவறுன்றது அவனுக்கு புரியும். இல்லைன்னா அவனுக்கு புரியாது. அவனுக்குள்ள என்னன்னா, அவன் அடிக்க, அவனை ஏதாவது காயப்படுத்த அவனுக்கு என்ன தோணுன்னா, நான் செஞ்சது தப்பு, எங்களை சந்தைகளை, ஆனா நீங்க எனக்கு சரியில்லை, இது போய் தப்பா ரைட்டா அவன் கேட்பான். இந்த கொஸ்டின் எல்லாருக்குள்ளயும் வரும். ஓ, யார் ஒண்ணு தெரியுமா, யாருக்குமே ஆசை கிடையாதுமா போய் செய்யணும் பொண்ணு. இந்த இடத்தோட ஒரு சூழல். உண்மைதானே? இங்க எப்படி இந்த அட்மாஸ்பியர் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற சிந்தனை தான் விட்டு வரும். உண்மைதானே? எல்லாத்துலயும் விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட், எந்த ஒரு மொபைல் எடுத்தா என்னென்ன எல்லாமே வருது. அப்ப எல்லாமே கண் எதிர்க்க கொட்டி கிடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா எனக்கு அது கிடைக்கல அப்படின்னும் போது நான் அது எந்த வழியில போய் பெறலான்ற என்னதான் ஓடுது. உண்மைதானே? ஒண்ணு எனக்கு அது தெரியாம இருக்கும், இல்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுமே எனக்கு இல்லை. ஆனா நானும் எல்லாரோட நானும் இருக்கிறேன். 10 பேருக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. இப்போ திருடுறதோ எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு பொதுவா எடுத்துக்கணும். இங்க யாருக்குமே தவறு பண்ணணும், கெட்டது பண்ணணும், தீமை பண்ணணும்னு ஆசை இல்லை. அவங்க அவங்களுக்கு சூழலுக்கு ஏற்ற இடத்துல மாட்டின உடனே அவங்க என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு உந்துதல் பேர்ல பண்ணிடலாம். உண்மைதானே? அப்ப அவனுக்கு நான் நல்லபடியா இப்ப யாருக்காவது கெட்டவன் ஆசைப்படுறேன், நல்லவன் ஆசைப்படுறேன். இது எல்லாருக்கும் தெரியுதானே? எல்லாருக்குமே நல்லவனா வாழணும், சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழணும், 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில வாழணும், 4 பேர் என்ன பாராட்டக்கூடிய வகையில வாழணும் ஆசை எல்லாரும். யாருமே மாறி இருக்குங்களா? அப்போ இங்க ஒரு வேரியேஷன் இருக்குது. ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் இருக்கப்பட்டவன், ஒருத்தர் இல்லாதப்பட்டவன், ஒருத்தன் நோயாளி, ஒருத்தர் சுகமான இருக்கிறோம்ல. இப்போ இத மாற்றம் கொள்ளணும், சரிசமமா கொண்டு வரணும். யார் சரிசமமா கொண்டு வரணும்னா, சரியா இருக்கிறவங்க இந்த சரியில்லாதவங்க சரிசமமா கொண்டு வரணும்ன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள வரணும். புரியுதுங்களா? இதுதான் இந்த வாழ்க்கைன்ற ஒரு வட்டம். இந்த வாழ்க்கைன்ற வட்டத்தை நேராக்குனா விஷயம் முடிஞ்சிடும். இப்ப இது நேராக்கணும்னா, ஒரு பக்கம் ஒரு ரவுண்டு பாத்தீங்கன்னா கெட்டது, ஒரு ரவுண்டு பாத்தீங்கன்னா நல்லது. இது ரெண்டுமே இணைச்சு வச்சுக்கிறது. இப்ப இணைச்சு வச்சதுனால நீ கெட்டது செஞ்சியா, உங்களுக்கு கெட்டது நடக்கணும், நல்லது இங்க வந்து சொல்லு. புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ நீ கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படின்னா, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா, இப்ப நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும், கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். இப்போ கெட்டது செஞ்சவனுக்கும் நல்லது நடக்கும்ன்றத நீங்க சொன்னா மட்டும்தான் அது மாறும். உண்மையா இல்லையா? உண்மை. நீங்க என்னணும் உண்மைதானே? ஆனா அந்த கெட்ட செஞ்சது எப்ப எனக்கு நல்லது நடந்தா நான் கெட்ட செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன அவன்கிட்ட இருக்கும். உண்மைதானே? ஆனா இந்த நல்லவனா இருக்கிறவங்க என்ன சொல்லணும், நல்ல செயல் செஞ்சு என்ன சொல்லணும், அவனுக்கும் நன்மை நடக்கணும், அவனும் இந்த மாதிரி மாற்றத்துக்குள்ள வரணும், அவனுக்கு இதுதான் நடக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமானா இந்த பிரச்சனை சாலாவதுக்கு வாய்ப்பு அதிகம். உண்மைதானே? ரெண்டாவது, யாரும் வேணும்னு ஆசைப்பட்டு எந்த தீமே இங்க யாரும் செய்யல, ஒரு சூழல் காரணமா தான் நடந்தது.
உண்மையா இல்லையா? ரெண்டாவது இதுதான் இந்த உலகத்தின் ஏக்கம், அதுதான் நன்மை தீமை, அதுதான் இப்படி வேறு வச்சு அது ஏக்கத்தை கொண்டு வருது. இப்ப இந்த ஏக்கத்தை சரிப்படுத்தணும் யார் பண்ண முடியும்? இங்க யாரு இந்த பிரச்சனையில இருக்கிறோமோ நம்ம நினைச்சா சரிப்படுத்தலாம். உண்மையா இல்லையா? கட்டாயம். வேற யாரும் நம்மளா இருக்கிறோம், நம்மளுக்குள்ள வேரியேஷன் இருக்குது, ஏற்றத்தாள் இருக்குது, நன்மை தீமை எல்லாம் நம்ம சண்டை யாருக்கும் நம்மளும் தான் சண்டை போடுவோம், தீமை யாருக்கு வந்து நம்ம தான் தீமை கொடுத்துரும், நம்ம தான் கஷ்டம் கொடுத்துரும். அப்ப யார் சரிப்படும்? நம்ம தான் சரிப்படும். அப்ப நம்ம என்ன கெடுதல் செய்யறோம், அனைவருக்கும் நன்மை நடக்கும், அதுக்கான வழிமுறையை கொண்டு வரணும். உண்மைதானே? தவறு செய்தாங்கன்னா அந்த தவறை அவ வருந்தக்கூடிய அளவுக்கும் அவ திருந்தக்கூடிய அளவுக்கும் ஒரு புரிதல் வரக்கூடிய ஒரு தண்டனை கொடுக்கும். அதுதான் உண்மையான தண்டனை. அதுதான் தண்டனை. அப்ப தண்டனையானா அதுதான் அந்த தண்டனைன்றது, இதுதான் உண்மையான தண்டனை. இப்போ இங்க இயற்கை ஒண்ணு நடக்குது பாருங்க. இப்ப எல்லாம் சொல்றேன் இல்லையா, பாவம் செஞ்சவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, புண்ணியம் செஞ்சவங்க நல்லா ஜாலியா வாழும் இருக்குதா? அப்ப ஆல்ரெடி அவன் பாவம் செஞ்சுட்டான், சும்மா இருந்துச்சு பாவம் செஞ்சுட்டான், அது அவர் விளைவு தான். அவன் இங்க ஒரு தீய செயலையோ ஒரு கெட்ட விளைவுல அவர் இருக்கான். இப்போ அதை மாத்தணும். ஓகேவா? அவன் ஆல்ரெடி தண்டனைக்குள்ள வந்துட்டான், அவன் ஆல்ரெடி தண்டனையை அனுபவிச்சிருக்கான். இதுதான் உங்களோட கூட்டு, எல்லாரும் கூட்டாளர் தண்டனை அனுபவிச்சிருக்கான். அப்போ அந்த தண்டனை நிவர்த்தி யார் பண்ணணும்? சும்மா நான் யார் பண்ணணும்? ஒண்ணு அவன் மன்னிக்கணும், அவனுக்கு முடியல, ஆனா அவன் தண்டனையில இருக்கிறான். அப்போ தண்டனை இல்லாம நம்ம தான் இருக்கும், நம்ம அந்த தண்டனை நிவர்த்தி பண்ண முடிய இடத்துல இருக்கணும். அப்ப நம்ம அதை பண்ணணுமா? இல்ல நீ தண்டனை அனுபவிக்கணும், நீ தப்பு செஞ்சா ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தப்பு, அவன் அந்த தண்டனை நிமித்தமா வந்து அவன் இன்னொரு தீமை செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த தீமை செய்யும் போது அந்த தீமை செய்ய நன்மை நடக்கும் நினைக்கும் போது மட்டும் தான் தண்டனைன்ற ஒரு பொருள் இல்லாத போகும். உண்மை, தீமைன்ற ஒரு பொருள் இல்லாம போகும். அப்ப அது இல்லாம யார் ஆக்கணும்னா இங்க நம்ம தான் ஆக்கணும். இங்க தான் சொன்னீங்க எல்லாரும் வந்து இது வந்து நம்ம பாவம் செஞ்சதுக்கான வந்தது, அதனால தான் நம்ம துன்ப தன்மை. இந்த சொல் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பாவம் புண்ணியம் இங்கதான் இருக்கு. உண்மைதானே? இது கேட்ட நம்ம பிறக்கும் போது நம்மளோட எல்லாமே நம்ம சொல்றோம், இது என்ன வேணா சொல்லணும், வேணாம் சொல்லு. இந்த இடத்துல இப்ப நம்ம தான் ஸ்டேபிள் இருக்கும், நம்ம தான் ஒண்ணு பாக்குறோம். உண்மைதானே? இப்ப நம்ம எல்லாரும் பாருங்க, அப்படி பாவம் செஞ்சவன் தண்டனை, பாவம் செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும்னா நம்ம யாருக்குமே நல்லது செய்யணும். உண்மையா இல்லையா? கட்டாயம். யாருக்கு யாரும் உதவி செய்யாது, அது ஜீவராசியா இருக்கிற யாருக்கும் உதவி செய்யாது. ஏன் நம்ம எல்லாருக்கும் செய்யறோம்? என்ன காரணம்? ஒரே விஷயம். இப்போ அந்த நோயாளி இருந்தார், இப்ப அந்த நோயாளிக்கு நம்ம போயிட்டு ஐயா மருந்து நம்ம கொடுப்போம், இல்ல யாருன்னா கொடுத்து அதை கொடுக்க வைப்போம். சீக்கிரமா உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப தண்டனை தான் அது, உங்களை பத்தி தண்டனை தான் அது. உண்மைதானே? பாவம் செஞ்சா அதனால தண்டனை அனுபவி. நீங்க ஏன் அதை கொடுத்து சொல்லி சொல்ல மாட்டாங்க? சுமார் பேச்சு ஏன் பண்றோம் நம்ம? ஏன்னா அதை சரிப்படுத்துறது தான் இருக்கு நம்மளோட மெயின் வேலை. நம்மளுக்கு இயற்கை கொடுத்த ஒரு பெரிய பணி என்னன்னா, சரியா இருக்கிறவங்க சரியில்லாத சரிப்படுத்துங்க. இதுதான் இயற்கை கொடுத்த ஒரு பெரிய நம்மகிட்ட ஒரு டாஸ்கே தான். அதனாலதான் அன்புதான் இங்க அளவுக்கு மீறி சிறந்ததுன்னு எல்லா ஞானியும் சொல்றது ஒரு காரணம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி சூழல்ல இருக்கிறவங்கள நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உணவோ உடையோ இருப்பிடமோ காசை கொடுத்து அவங்களுக்கு ஆசுவாசப்படுத்தும். பத்திரமா இல்லையா? இப்ப அவங்க துன்ப ஒரு நோயாளி, ஒரு இடம் இல்லாதவன், இல்ல காசு இல்லாதவன், உணவு இல்லாதவன், நம்ம அதை கொடுத்து சரி பத்திரமா? எல்லாத்தையும் பரவாயில்ல இருக்குதா? எதுக்கு அதை நம்ம சரி பத்திரம்? நம்ம விட்டுட்டு வேடி போகலாம்ல, அவன் தண்டனை பாவம் பண்ணிடுறான், அவன் தண்டனை அனுப்பிட்டு வேடி போகலாம். ஏன் நம்ம அனுப்பிக்கிட்டோம் பண்ண மாட்டோம்? அப்படி நம்ம பண்ணா நம்ம விட்டு வேடி பார்த்து நம்ம பாவம் பண்ண மாட்டோம். யார் பாவம் பண்றோம்? நம்ம பாவம் பண்றோம். ஐயோ நம்ம இவ்வளவு துட்டு வச்சிருக்கிறோமே, அவன் பசியில வாடுறானே அப்படின்னு சொல்லிதான் இப்ப நம்ம செய்யறோம். காரணம் இருக்குது, நம்ம பசியில கூட சொல்லி நம்ம பண்ணோம், நம்ம பாவம் வந்துடும். அந்த பயத்தினால நீங்க அதை போய் செய்றீங்க. செஞ்சு என்ன பண்ணி அவங்கள வழியை நீக்கினா நம்மளுக்கு அந்த மாதிரி சூழல் வராம காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது எல்லாத்தையும். பரவாயில்ல, அப்போ அதை செய்றீங்க எல்லாரும். அதே போல ஒரு தீமை செய்தான் இல்லையா, ஒரு கெடுதல் செஞ்சான் இல்லையா, அப்ப அவனும் ஒரு தண்டனை கைதி தான். உண்மையா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், அவனை இப்ப எப்படி இவனுக்கு உணவு கொடுத்து ஒரு உடை கொடுத்து நம்ம அவனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி காப்பாற்றணுமோ, அதே போல இவனுக்கும் ஒரு அறிவும் ஒரு சரியான அன்பு கொடுக்குற சூழலை உருவாக்கணும். புரியுதுங்களா? இவங்களுக்கு உணவு கூட எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து உடல் ரீதியா பிரச்சனை, செல்வத்து ரீதியா பிரச்சனை. உண்மைதானே? மனித ரீதியா யார் அரவணைப்பு இல்லதான் பிரச்சனை. அந்த அரவணைப்பு செல்வம் எல்லாம் கொடுத்து இவங்க நம்ம சேவ் பண்றோம். அப்ப இந்த பக்கம் தவறு செய்யணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன யோசிக்கணும், என்ன சிந்திக்கணும்? அவங்களுக்கும் அறிவு வரணும், இந்த தவறு செய்யாத சூழல் அவங்க உருவாகணும். அப்ப அதுக்கான தண்டனையை நம்ம கொடுக்கணும். அந்த தண்டனைன்றது எப்படி இருக்குன்னா அது மருந்தா இருக்கும். உண்மைதானே? உண்மையா? அது மருந்தா தான் இருக்கும். மருந்தா இருக்கும். நோய்க்கு மருந்து கொடுக்கணும், நோய்க்கு நோய் கொடுக்குமா? இல்ல. ஆனா இங்க எல்லாம் நோய்க்கு நோய் தான் கொடுக்கணும். யாரு நோய்க்கு அது தீர்வு கொடுக்கல. ஆமா, இங்க நோய்க்கு நோயை கொடுக்கறது, யார் நோய்க்கு தீர்வு கொடுக்கல. காரணம் என்னன்னா யாருக்கிட்ட அந்த அன்பு இல்ல. அதனால அந்த அறிவு இல்லாதனால என்ன மருந்து கொடுத்தா நோய் ஒரே முதல் நோய் நீக்கலாம். நோயை நீக்கிறதுக்கு மருந்து தெரியுமா? ஒரு செயல் எந்த செயல் அந்த செயல் ஒன்னும் ஆகாது, ஒரு சரியாயிடும் சொல்லக்கூடிய தகுதி கூட இங்க யாருக்குங்க அந்த நம்பிக்கை இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. பயம் இருக்குது, நான் சொன்னா நடக்காது அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதான் என்ன நடக்குமோ தெரியாதுன்ற சொல்லு இருக்குது. எதுவுமே நடக்காது, ஒரு நல்லா ஆயிடும் சொல்ற சொல்லு இங்க இல்லை. யாருக்கிட்ட பெரிய நம்பிக்கையே இல்லை. நீ கண்டுபிடிச்ச பொருள் மேலே இல்லை, உங்க மேலே இல்லை.
உண்மையா இல்லையா? உண்மைங்க. ஏன்னா இதுல ஒரு விஷயம் பட்ட வருத்தம் வந்துச்சு, பாவம் செஞ்சிருப்பான் அந்த நாள் ஒரு காரணம் முடிஞ்சு போச்சு, உள்ள வந்து இறங்கிச்சு அந்த எண்ணம் நம்மள எல்லாருக்கும். இப்ப அதனால பாவம் முன்னு 2 விஷயத்த உள்ள போட்டு சரிப்படுத்தக்கூடிய இவங்களே சரிப்படுத்தாம யாரை சரிப்படுத்திக்கணும்? உங்களை நீங்க தான் சரிப்படுத்திக்கணும். நீங்க சொன்ன பாவம் புண்ணியன்ற ஒரு வேர்டு நீங்க தான் அந்த வேடை வச்சு, ஆனா உங்களாலேயே அந்த பாவம் புண்ணியன்ற வேர்டுனாலே உங்களால அதை சரிப்படுத்திக்க முடியல. கேட்டா அது என்ன ஆயிடுச்சுன்னா அவ ஏதோ பாவம் புண்ணியம் ஆயிடுச்சு, இவங்க ஏதோ புண்ணியம் ஆயிடுச்சு. ஆனா அப்படி இல்லாம எல்லாரையும் ஒரே நேர்கோட்டு நம்மளால கொண்டு வர முடியும். அவ்வளவு செல்வங்கள், அவ்வளவு அறிவு, அவ்வளவு அனுபவம் இங்க எல்லாருக்கிட்டே இருக்கு. ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும்னு யாருக்கும் தெரியல. நீங்க ஒரு விஷயம் தான், நன்மை தீமைன்ற ஒரு வேர்டு இல்லை இங்க. அந்த நன்மைன்ற ஒரு பொருள் இருந்து தீமை இருக்குது. இப்ப தீமையை நம்ம நீக்க முடியும் நம்மளால. எப்படி நம்ம உணவு கொடுத்து உடை கொடுத்து நம்ம சரிப்படுத்தணும், அதே போல தவறு செய்யறவங்க அனைவரையும் நல்வழி நம்மளால படுத்த முடியும். அந்த நல்வழி ஒண்ணுதான் மீண்டும் அந்த தவறே நடக்காம இருக்கிறதுக்கான சொல்யூஷன். கட்டாயங்க. உண்மைதானே? அதுதான் சொல்யூஷன். இப்ப அதை நம்ம செய்யறதுனால என்ன நடக்கும்னா, இங்க வெறும் அந்த சொல்யூஷன் மட்டும் நடக்காது, இங்க அந்த உலகம் சர்க்கிளே சொல்ற பாருங்க, அந்த சர்க்கிளே நேராவுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஏற்றத்தாம தான் அது இயங்குது. எல்லாரும் நல்லவனானா, எல்லாரும் அன்புடையவனானா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன், என்ன நடக்கும்? எப்படி ஏங்க முடியாதுனால ஏற்க முடியாது. இப்ப நீ ஒரு பேசுறோம்னு ஏன் பேசுற? நல்லது பண்ணா கெட்டது பண்ணா நான் ஜெயிக்கணும் அவன் தோக்கணும் என்ன ஓடுது உங்களுக்குள்ள? இந்த சிந்தனை தான் நீங்க பிரச்சனை பண்ணுது. இப்ப தேவையில்லாத யாருமே தெரியாது, அவங்க பார்த்தா அவன் ஏதோ போகணும், அவன் நல்லா இருக்கணும் தோணும், எல்லாமே தோணுது உங்களுக்கு. யாரோ சமாளிச்சு யாரோ சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. இங்க என்னெல்லாம் இங்க பரவலா இருக்குது. ஏன் இந்த என்ன இருக்குதுன்னா, இங்க இயற்கையாவே ஏற்றத்தாழ்வு இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வுல இந்த இடத்துல எண்ணாலைகள் மாணவரியா இருக்கு. அந்த எண்ணாலைகள் வந்து அழகா புது புது என்ன தானே வரும், உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஏன்னா அவன் பாட்டு அவன் எனக்குள்ள நிறைய பேர் கேள்வி கேட்போம். இப்ப இது ஏன் வருது? இந்த சின்ன நமக்குள்ள ஆணித்தனமா பதிய வச்சிருக்கோம். நன்மை செய்தா நன்மை நடக்கும், தீமை செய்தா தீமை நடக்கும். பாவம் பண்ணிருப்பாரு அதனால நடக்குது. இந்த பாவம் புண்ணியன்றதுதான் நன்மை தீமை. ரெண்டுமே பாவம் புண்ணியன்றது நன்மை தீமை. இப்ப இந்த நன்மை தீமையை சரிப்படுத்த நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை நம்ம சரிப்படுத்தினா பாவம் புண்ணியம் ஒண்ணு இல்லவே இல்லை. அதனாலதான் இங்க பிறர் உயிரோட வழியை உன் வழியா சிந்தி, புரியுதுல? பிறர் வழி உன் வழியா யோசிச்சனா அதுக்கு சொல்யூஷன் பண்ணுவேன், அதுக்கு தீர்வு பண்ணு. அப்படின்னு யோசிக்கலன்னா அது பிரச்சனை அதிகப்படுத்துவேன். இப்ப எங்கேயோ ஒரு சின்ன அசம்பவம் நடந்துச்சு, யோசிப்பலாம், சின்ன அசம்பவம். இப்ப நடந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல இருக்கிறவங்க கோவப்படலாம், வருத்தப்படலாம், சண்டை போடலாம், தவறு இல்லை. ஆனா அதை இங்க செல்லுல பாக்குறவங்க, டிவில பாக்குறவங்க, அங்க எங்க சாதல கேட்டவங்க அப்படியே கொந்தளிப்பு, எல்லாரும் கொந்தளிச்சு அந்த நடந்த அந்த நிகழ்வுக்கு மேல இது பண்ணி அந்த ஒரு நபரை ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி திட்டி அவருக்கு ஏதோ ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோமா இல்லையா? ஆனா அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த அந்த வலி தாங்க முடியாம அவங்க கத்தட்டும் அதுக்கான அவங்க திட்டட்டும். ஆனா வெளியே நிக்கிறீங்க இல்ல, அவுட்டர்ல நடந்த இடத்துல இருக்கிறது 2 பேர் இல்ல ஒரு 10 பேர் வச்சுங்க, மீதி வெளியே எவ்வளவு பேர்? இவ்வளவு பேருடைய எண்ணங்களும் அவர் அறியாம தெரியாம செஞ்சுட்டாரு. அது எப்படியாவது ஒரு நல்ல மாற்றம் வரட்டும், அவருக்குள்ள ஒரு பெரிய அறிவு வரட்டும், இந்த நிகழ்வு நடக்கட்டும், இதோட இந்த தீமையே இல்லாம போட்டுன்ற என்ன இல்லைங்க. மொத்த பேரும் சேர்ந்து அவங்கள ஒரு இது பண்ணிட்டு இது நான் ஏன் நான் சொல்றேன்னா, இதுதான் உண்மையிலே நல்குணம். இதுதான் ஒரு பாவம், ஒரு தவறான செயலை நீக்கக்கூடிய வழி தான். நம்மளுக்கு நீங்கணுமா, மீண்டும் மீண்டும் இது வரணுமா? நீங்கணும். அப்ப நீங்கணும் நம்ம என்ன நினைக்கும்? இதுதான் நினைக்கும். உண்மையிலேயே அந்த ஸ்பாட்ல இருக்கிறவங்க நினைக்கட்டும், ஏன்னா அந்த இடத்துல அடிப்பட்டவங்களுக்கு வலிக்கும். ஆனா வெளியே நின்று பாக்குறவங்க அந்த வலி அவன் வலி நீ உணர்ந்து அவனை உடக்கூடாது எப்படி சொல்றல, அப்படி சொல்லாதப்பா. அவனோட வீட்டுல இருந்தும் அவன் பக்கம் இருந்தும் அவனோட சூழ்நிலை எண்ணிப்பாரு. அப்ப அவன் பக்கம் ஏதோ ஒரு சரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 2வது யாருக்கும் ஆசை இல்லையே, அப்படி இருக்கும்போது அவன் சரியாகணும்ல. இப்ப அப்படிப்பட்டவன் சரியானதான் நம்மளுக்கு நல்லது. அந்த நிகழ்வு நம்ம நடக்கணும்னு நினைக்க மாட்டோம் யாருமே. ஐயோ தப்பு பண்ணிட்டாரு சரிட்டானா உங்காதே நீ அவனை எதனா பண்ண என்ன வரும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்ப அவனை என்ன பண்ணாலும் அவன் அடிச்சாலும் இது பண்ணாலும் அவன் ஒரு நேரம் வச்சுருப்பான். அவங்க கிட்ட ஒரு எண்ணம் இருக்கும், நான் இப்படி பண்ணிட்டேன் சரி நீங்க என்ன பண்றீங்க, என்னால வலி தாங்க முடியும். அவனுக்குள்ள கோபம் அதீதமாயிடுச்சு, வலி அதீதமாயிடுச்சுன்னா அறிவு போயிடும். அறிவு போனா அவன் சிந்தனை ஒண்ணு மூர்க்கமா அவன் தவிர்த்து குறையாது. அவனுக்கு அப்புறம் சாவடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவன் இறக்க வைக்கிறீங்கன்னா இறக்க வைக்கும் போது இன்னும் அந்த என்ன அதிகமா பலமாயி வெளியே வரும்போது திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அதிகமா. அதான் சொன்னேன், எங்க ஒரு இந்த நிகழ்வு அது குறைச்சுதான் கூடுது, அதீதமாயிட்டே போகுது. ஏன் அதிகமாகுது? நீங்க அதை அதிகப்படுத்துறதுக்காக குறைக்கல. இது எதுக்குன்னா நீங்க சொல்ற உண்மை, நீங்க அதிகப்படுத்துறது தான் பண்றீங்க. தண்டனைன்றது தீர்வு ஆகணும், உற்பத்தி பண்ண கூடாது, அதை அதிகப்படுத்த கூடாது. நீங்க கொடுக்குற தண்டனை அதிகப்படுத்துது. உண்மைதானே? இது நீங்க குறைக்கணும்னா நம்ம சொல்ற மாதிரி இந்த தீர்வை நம்ம கொடுக்க முடியும், நம்ம எல்லாராலையும் முடியும். எல்லாரோட எண்ணங்கள் அந்த மாதிரி குமிச்சு இந்த இங்க இருக்கிற நம்ம அரசாங்கமும் இவங்க மேல இருக்கணும் அந்த ஒரு செயலை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டா அதுவும் நடக்கும். உண்மைதானே? இது ஒரு பரிசீலனை பண்ணி இது எல்லாரும் ஆய்வு பண்ணி இது செஞ்சா என்னன்னு சொல்லி அவங்கள கூட்டு போய் கண்ணுக்கு மறைவாவே இங்க எதுவும் காட்டாது. இப்ப இங்க ஒரு விஷயம் நம்ம அவங்க நல்லது போனா எல்லாரும் கெட்டது பண்ணுவாங்க, அவங்கள எல்லாம் கூட்டு போய் நல்லது பண்ணுமா? அது நடக்காது.
ஏன்னா நீ அவனை சரி பண்ணு ஆசைப்பட்ட, இங்க சரியானதான் இங்க பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போ இந்த நன்மை தீமைனாலதான் இங்க பிரச்சனை, ஏற்றத்தால் தான் பிரச்சனை. அப்போ அந்த தாழ்வா இருக்குன்னா நேராக நான் போறேன். அப்ப நேராக போறேன் அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வு பண்றது இது யோசிக்க. ஒருத்தர் கெட்டவனா இருக்கு, இவன் கெட்டவனா நல்லவனா இருக்கிறான், அவனை எப்படி என்ன பண்ண யோசி. ஏன்னா இங்க எல்லாருக்கும் ஏங்கணும்னு ஆசை இருக்குது, அசையணும்னு ஆசை இருக்குது, வாழணும்னு ஆசை இருக்குது. இது எல்லாமே ஏக்கத்துக்கான பொருள். இப்ப ஏக்கத்துக்கான பொருள் அதுக்கு பேர் நன்மை தீமைன்னு அர்த்தம், ஏற்றத்தாழ்வு அர்த்தம். அப்ப அது இல்லாம ஆக்கிறதுக்கான ஒரு மெயின் சொல்யூஷன் தான். இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் தீமையை குறைக்கணும், நன்மையை அதிகமாக்கணும். இங்க நம்மளா அந்த சமயத்துக்கு ஏற்படுற ஒரு அவசரமான அந்த வெளிப்பாடு நம்ம வெளிக்காட்டிடுறோம். வலி இல்லைன்னு சொல்லு, அந்த சமயத்துல நம்ம மீண்டும் மீண்டும் அது அதீதமான ஒரு வலியை உருவாக்கி உள்ளதுக்கு நம்மளும் அந்த அளவுக்கு மீறி நம்ம நார்மலான ஒரு நல் சிந்தனையை கெடுத்துறோம். கெடுத்துறோம் ஒரு ஆக்ரோஷமான குணம் நம்மளுக்கு வருது. நம்ம அவரை தாக்குறதாலே ஒரு பத்தி சிந்திக்கிறதாலே அப்படியே உள்ள பொங்குது. அது பொங்க பொங்க நம்மளுக்குள்ள அதே எண்ணங்களுக்கு ஒண்ணு சரியில்லைன்னா அதோடைய அந்த அந்த சிந்தனை நம்மளுக்கு வரக்கூடாது. ஆமா, வரக்கூடாது. இப்ப நீங்க இந்த கோவம் இந்த ஆக்ரோஷம் என்ன பண்ணுன்னா அதே சிந்தனை உங்களுக்குள்ள வர வைக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆப்போசிட் கிடையாது. அந்த சிந்தனை அப்படி அவனை பத்தி யோசிப்பேன், அவனை பத்தி செய்வான். இந்த சிந்தனை வச்சுட்டாங்கன்னா அவனோட குணம் தான் உனக்கு வருமே தவிர்த்து உன் குணம் ஒன்று மறைச்சு போகும். உண்மைங்க, இங்க எல்லாத்தையும் அதான் நடக்குது. எல்லாரும் ஆக்ரோஷமா தாக்குறான் பண்றான், இந்த மாதிரி ஆட்சி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பண்றான். அப்புறம் பார்த்தா ஒரு நாள் கட்டத்துக்கு மேல அதுல இருக்கிற யாரோ ஒருத்தர் இருப்பான், இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை பத்தியே சிந்திச்சிருப்பான், யோசிச்சிருப்பான், எப்படி பண்ண எப்படி. அது ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு இருக்கிற அதே செயல் அவன் செய்யற சொல்லுவான். ஏன்னா நீ எது மேல அதீதமான கவனம் வைக்கிறியோ அதுதான் உங்க சுத்தி கவர் ஆகும். நீ நல்லவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும்னா நீ நல்ல சிந்தனை நல்ல செயல பள்ளியே போனா மட்டும் மாற முடியும். தீயவனை போயிட்டு இவன் தீயவன் இவன் கெட்டவன் நீ சொல்லினே இருப்பேன்னா நீ அந்த தன்மையா மாறிவ தவிர்த்து நல்லவனா மாற முடியாது. உண்மைங்க, இதுதான் கிளறணும். நீ கெட்டவன் நீ சரியில்லையோ நீ இப்படி சொல்றதுனால நீ நல்லவனா மாற முடியாது. நீ நல்ல செயல நல்ல சிந்தனை நல்ல எண்ணத்துல எல்லாரும் நல்லவங்க நீ சொல்லிட்டே வந்தீங்கன்னா உனக்கு அந்த நல்ல குணம் வரும். நீ அப்படி இப்படி சொன்னீங்கன்னா இது வராது. இங்க எல்லாருக்கும் இப்படி சொல்றதுதான் பழக்கமாது. இவங்க கட்டவோ இவங்க சரியில்லை இப்படி பண்ண அப்படி ஆகும் அப்படின்னு சொன்ன அவன் தவறு செய்தால் அவனுக்கு தவறு தான் நடக்கும். நீங்க சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தவறு தான் நடக்கும். புரியுதா? இதை மாத்தி சொல்ல நீங்க சொல்ற வார்த்தைக்குள்ளே இப்ப தப்பு பண்றாமா புரிஞ்சு போச்சு. அப்ப அந்த பொருள் இங்க இருக்கவே இருக்கும். எப்பவுமே இந்த பொருள் இங்க இருக்கும். நன்மன் ஒண்ணு இருக்கும், தீமன் ஒண்ணு இருக்கும். அப்ப கெட்டவன் ஒருத்தர் இருப்பான், சொல்றதுக்கு நீன்னு ஒண்ணு இருப்பேன். இது ரொட்டேஷன் கண்டினியூ ஆயிட்டாங்க. எங்கன்னா ஸ்டாப் போட்டா பாருங்க. கெடுதல் நடக்கணும், நன்மை செஞ்சு இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இந்த உலகமே அப்படிதான் இருந்து எல்லாருக்கும் தெரியும். இது மாறணுமா இது இப்படியே இருக்கணுமா? மாறணும். எல்லாரும் மாறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவு செய்து யார் என்ன கெடுதல் செய்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அதிகப்படுத்தணும். எல்லாருக்கும் நடக்கணும், அந்த சந்தைகள்ல அந்த எல்லாரும் இவங்களே மிங்கிள் பண்ணுங்க. நம்மளால அவங்களை ஒதுக்குறோம். இல்ல கெட்டவங்க இவ்வளவு மோசமானவங்க அறக்க இப்படி நம்ம சொல்றது இந்த எண்ணம்லாம் வேண்டாம். ஏன்னா யாருக்குமே அறக்கணும் வாழணும்னு ஆசை இல்லை, எல்லாருக்கும் அன்பா வாழணும் தான் ஆசை. உண்மைதானே? இயற்கைக்கு அதுதான் ஆசை. அந்த ஆசையை நோக்கி அது எப்படி பண்ண தெரியாம அவன் எண்ணத்துக்கு ஏற்ற நம்ம சிந்தனை நம்ம வேலை இருக்கு. நம்ம எண்ணம் மேல அதை நம்ம கொடுக்குது. நம்ம பாவம் புண்ணியம் சொல்லிட்டோம். அதனால ஒரு செயல் ஏற்றமா ஒரு செயல் டவுனா தான் இருக்கும். கீழே கரவை செஞ்சது பாவம் ஆயிடும், மேல வச்சு புண்ணியம் ஆயிடும். இப்ப இந்த ரெண்டு நிகழ்வு என்ன இருக்குதுன்னு பாவம் புண்ணியம் எங்க இருக்குது பொருள் அதை நம்ம செயல போட்டா இருக்குது. ஒருத்த சரியில்லாம நம்ம நல்லா கொரோனாப்பா சரியானப்பா சரி பத்தினா அந்த பாவம் வேட எல்லாம் போயிடுது. உண்மைதானே? உண்மைதாங்க. அந்த வேடு என்னன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த வேடு பாவம் ஒண்ணு இல்ல புரிய ஒண்ணு கிடையாது. அந்த ரெண்டு பொருளும் இல்லாம ஒரே பொருள் தான் இருக்குது. உண்மைதானே? உண்மைதாங்க. எங்ககிட்ட அன்பு இருக்குது, எங்ககிட்ட அறிவு இருக்குது. இது எப்படி சரி பண்ணி எங்களால முடியும். இது நம்மளுக்கு வரணும்னா நமக்குள்ள அன்பு அதிகமாகும். பிற உயிரோட வழி நம்ம வழியா செஞ்சு இதனால்தான் இங்க எல்லா ஞானியும் சொல்லிட்டு போனா அன்பா இருக்கு, கருமையா இருக்கு. எதுக்கு சொன்னா கோயிலுக்கு போதப்பா போதப்பா எங்க போதப்பா ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க உணவு கொடு, ஒரு ஜீவராசியை பாரு, எல்லாத்தையும் மேலே அன்பா சொன்னதுக்கு காரணம் நீ தான் காரணம். இதனால நீ கோயிலுக்கு இதுல என்னன்னா அதை நீ செய்யும் போது உன்னோட எண்ணங்கள் மாறுது. மாறதுனால என்ன பண்ண அங்க போற எண்ணம் அதிகம் வந்து இதை செயலை தடை பண்ணுது. இதனாலதான் அதெல்லாம் பண்ணாதீங்க. நீ முழுக்க முழுக்க உன்னால முடிஞ்ச வரைக்கும் பிற உயிர் நல்லா இருக்கும். உன் சிந்தனை, உன் எண்ணம், உன் செயல் இது மூணுமே உன்னோட இருக்குது. நீ எந்த இடத்துக்கும் போத்தவில்லை, எவ்வளவு தூரமும் போத்த நீ வீட்டோட இருக்கலாம், நீ வேலைக்கு போறியா போறோம். ஆனா அந்த சிந்தனையோட நீ இருந்து பாரு, நீ ஏன் அந்த சாமி ஆயிடும். இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்ப இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வரதுக்கான சூழல் நம்ம ஏற்படுத்தினா இதுதான் இருக்குது சிறப்பான ஒரு குணம். இந்த குணம் தான் முழுமையான அன்பை வெளிப்படுத்தும். எல்லாரையும் இந்த மாதிரி பார்க்க எல்லாரும் சகோதர சகோதரியா பார்த்துட்டேன்னா எங்க என்ன தவறு நடந்தாலும் என்ன பண்ணுவேன் யோசிச்சுப்பா. என்ன பண்ணுவேன்? நடந்துச்சு, அது சரிப்படுத்துவேன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணுவோம், அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவோம், அவரே ஒரு நல்லவரை மாத்துவோம். அதை நம்ம செஞ்சதாப்பா சரி நம்மளுக்கு தோண மாத்தோம். கட்டாயம் தோணும். ஏன் நம்மளுக்குள்ள கோவம் ஆக்ரோஷமான குணம் ஏன் வருது? அந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டு இருந்தேன். தவறு செஞ்சானா அவன் உணவகம் அவனை வச்சுட்டு கொண்டு சொல்லி சொல்லியே அந்த செயலை அதிகப்படுத்தும்.
அதை அதிகப்படுத்துறதுனால என்ன இருக்கும்? அது அப்படியே இங்க இருக்க போது நம்ம அதையே பேச போறோம், நம்ம அதையே பார்க்க போறோம். இதால எந்த ஒரு மாற்றம்? நான் தான் சொல்லுவேன், நன்மை மிக நன்மை ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனா பாவம் புண்ணியன்னு போயிடும், நல்லது கிட்டதுன்னு போயிடும். உனக்கு நார்மலான வாழ்க்கை வாழ்க்கை அதே நன்மைன்னு சொல்லு. ஒரு துன்பம் ஏதாவது வந்து உனக்கு தெரியுதா? இது துன்பம் ஒண்ணு கிடையாது. எந்த ஒரு துன்பமும் அடுத்த ஒரு நல் பயணத்துக்கு ஒண்ணு கொண்டு போகுமே தவிர்த்து அது ஒண்ணு எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப நம்மளுக்கு அறியாமையில நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கையில இன்னைக்கு நாள் டிஸ்டர்ப் ஆயிட்டோமா, அதனால நம்மளுக்கு தீமை ஆயிடுச்சு, உண்மைதானே? அதனாலே நம்ம அதை கெட்டதுன்னு வச்சுக்கோம். அதை மிக நன்மன் வை, தப்பு இல்லை. ஏன்னா மிக நன்மன்றது நேரத்துக்கு நன்மன்றது இயல்பான வாழ்க்கையாகும். துன்பமான அந்த நேரத்தில் மிக நன்மன் யோசிக்கும் போது என்னன்னா சிந்திக்கிறோம், கொஞ்சம் நீ அதை சற்றே யோசிக்கணும். மிக நன்மை இருக்கும். ஆமா, மிக நன்மை சொல்லிக்கிறாங்க. இதுக்கு கஷ்டமா தெரியும், இது எப்படி மிக நன்மை ஆயிடுச்சு, அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான். இந்த ரெண்டு வேலையுமே பாருங்க, நன்மை மிக நன்மை தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இதுல வாழ்றதும் அவனுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுக்கும். மிக நன்மைன்னு ஒரு விஷயம் வருதுன்னா அதை எப்படி எடுத்துக்குது நன்மையா அப்படின்னு அவன் யோசிப்பான். தீர்மானம் சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டான். ஆமாப்பா இது கெட்டதுப்பா, இது வருத்தம்ப்பா, இது கஷ்டம், அப்ப நான் அழுணும்பா, நான் ஃபீல் பண்ணும்பா, நான் பய பண்ணும்பா. நீ மிக நன்மை சொன்னா மிக நன்மை யோசிக்கணும், சிந்திக்கணும். அப்பதான் அவன் அதை விட்டு வெளியே வர முடியும், அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு யாரும் நடந்தா அது இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்க முடியும். ஏன்னா அந்த வார்த்தை அங்க அப்படிதான் இருக்குது. அப்ப அது என்ன நினைக்கும், வார்த்தை தான் மெயின் இங்க இருக்கிறது. உலக வார்த்தை தான். ஆமா, வார்த்தை தான் மெயின். அந்த வார்த்தை தான் முதல்ல சொல்ல வெளிப்படும், அது வடிவமா மாறும், அதுக்கப்புறம் அது பொருளா மாறும், அதுக்கப்புறம் அது நிகழ்வா மாறும், அது பெரிய சூழலா மாறும். இங்க அப்படிதான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஆனா வார்த்தைகள் தான் வழிமதி. நீ சொல் வார்த்தை தான் மெயின். அதான் சொன்ன எதாயினும் நம்ம சொல்ல முழுக்க முழுக்க பாசிட்டிவாவே நல்ல சிந்தனையாவே தப்பே இல்லை. அது உனக்கு எந்த வித கெடுதல் பண்ணாது. இப்போ நீங்களே பாருலாம், இப்ப தீமை செய்து தீமை நடக்க சொல்றியா, ஏன் அந்த வார்த்தை நீ மாசம் உங்க குறைஞ்ச போறேன் நல்லது நடக்கட்டும், நல்லா தெரியாம இறைவா அவனை சரி போய் தர்றேன், அவனுக்கு நல்லா அறிவு கொடுறாப்பா அப்படின்னு வேண்டிட்டா இன்னும் ஆயிட போற. நல்லா சொல்றேன், அந்த இடத்துல நிக்கிறோம், அந்த இடத்துல இருந்து பாருங்க, நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிற இல்லையே, யாருக்கும் ஒரு இடத்துல நடக்குது, எங்க ஒருத்தர் பாக்குறோம்ல, பாக்குறவங்க இந்த மாதிரி திங்கிங் வச்சுங்கன்னா அந்த இடத்துல நிகழ்வே மாறிடும். அதோட அந்த நிகழ்வு நடக்காம போயிடும். அதிகமாகாது, இந்த நிகழ்வு அதிகமாகாது. எல்லாருக்குள்ளயும் நம்ம அந்த மாதிரி விஷயத்த பார்த்தா கூட நெல்சன் ஏற்பட்டுரும். இப்போ ஒரு விபத்தை பாக்குறாரு, ஐயோ நடந்துச்சு, நல்லா ஆயிட்டோம்பா, ஏதாவது மாற்றம் வந்துட்டோம்பா, அவன் நிறைய போயிட்டான் பாத்திரம், இவ்வளவு வலிக்கும், இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஏன்னா இங்கிலீஷ் பண்றீங்க, எவ்வளவு ஒரு கடினம் பண்றவங்களுக்கும் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சு அவன் கஷ்டப்படுறவங்க எவ்வளவு வலி இருக்கு. ஏன் நமக்கு அது புரியல? உங்களுக்கு ஆசையா, எனக்கு ஆசையா தெரியாம நான் கேட்கறேன். இது ஏன் இங்க இருக்கிறது யாருக்கு புரியல? என்னோட கொஸ்டின் தான், யார் என்ன செய்தாலும் அது என்ன ஆசையா செஞ்சாச்சு, ஓகே, அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்? அதை உன் பிள்ளையாக்கு, உன் சகோதரனாக்கு, உனக்கும் என் சகோதரன், எல்லாமே மனுஷன் தானே, எல்லாமே உயிர் தானே. எந்த உயிருக்கு என்ன ஆசை? இப்போ ஒரு திருடுறான், சுமார் பேசி ஏன் திருடுறான்? இந்த புறமெல்லாம் காசு இல்லை, வேற வழியில அதான் திருடுறான். ரெண்டாவது அதீதமாவும் இருக்குது, இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் அதீதமா இருக்கு, என்கிட்ட இல்லவே இல்லை, திருடுறான். இது எல்லாத்துக்குமே இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பொருள். இந்த ஒரு சொல்லு எல்லா செயலுக்கும், எல்லா கெட்ட செயலுக்கும் ஒரு பொருள், புரியுதுங்களா? அப்ப அப்படி இருக்கும் போது அதை எப்படி சரி பண்றான்னு பார்க்கணுமே தவிர்த்து அதை நடக்காம இருக்கிறது என்ன பண்ணும், அதை பண்ணுங்க. மீறி நடந்துச்சா, அந்த நடந்த அந்த இடத்த முக்கியமா கடற்கடை சரி பண்ணி அந்த இடத்துல அந்த செஞ்சவங்களுக்கு பெரிய நன்மை அறிவு கொடுக்குற அளவுக்கு சொல்லுங்க. அவங்கள கூட்டு போய் பெரிய அன்பு இந்த இது வந்து அறியாம நடந்த நிகழ்வு. இதை வந்து நீங்க ரொம்ப ஒரு பிளான் பண்ணி செஞ்சுட்டாங்க, எப்படி பிளான் பண்ணி அறியாம நடந்ததுதான். நீங்களும் சொல்லலாம், இங்க எல்லா விதமான கெடுதலும் அறியாம தெரியாம நடந்ததுதான். ஆனா இது யாரும் எடுத்துட்டீங்களா? ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம இப்போ அந்த பக்கம் பாம்புலாம் போடுறாங்க இல்லையா, எந்த நாடு? ஈராக் பாம்பு போடுறாங்க. இப்ப நம்மள போத்து என்ன செய்வாங்க, என்ன பண்றாங்க சொல்றோமா? தெரிஞ்சே செய்யறாங்க சொல்றோமா? சும்மா இதை கொஞ்சம் ஆள் தெரிஞ்சு செய்யறாங்கல்ல, எதுக்கோ செய்யறாங்க, எண்ணெய் எடுக்கிறதுக்கோசம், பொருள் அபகரிக்கோசம், ஏதோ ஒரு காரணமா செய்யறாங்க. ஆமா, ஆனா உண்மையிலே இதெல்லாம் தெரியாம செய்யறாங்க. உங்களை யாரால ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாதுங்க. ஏன் அதுவே தெரியாம அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்றீங்கல்ல, தெரிஞ்சா செய்ய மாட்டாங்க அவன். உண்மைங்க. இது என்னன்னா, இப்போ அங்க யாரா இருக்கட்டும், அந்த பாம்பு போடுறவங்க அங்க செய்யறவங்க எல்லாத்தையும் இப்ப எல்லாரும் கிட்ட தெரியும் சொல்லுவாங்க. அங்க வரை யாரும் கேட்டு தெரிஞ்சா செய்யறாங்க, இது நம்ம செஞ்சாதான் எங்களுக்கு இது வரும், அதை கொண்டு சொல்றானா. ஆனா உண்மையில அவனுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? தெரிஞ்சிச்சா செய்ய மாட்டான். அப்ப அவன் செய்யறானா தெரியல, அது அவனுக்கே தெரியல. தெரிஞ்சா கூட அவன் செய்கிற சூழ்நிலை உருவாக்கி வச்சுக்கிறான். வேலை காசு கொடுக்கணும், நீ வேலை செஞ்சவங்க, நீ வேலை செய்ய கூலி வச்சு குத்துக்கிறான், ஆனா செய்யற. அப்போ வேற வழி இல்லை, நீ செஞ்சுதான். அவன் மேல இருக்கிறவனுக்கு செய்யணுன்ற எண்ணம், அவனுக்கு அதை மாத்தி எண்ணம் இல்லை. ஆக மொத்தம் இது செய்யறதுனால யாருக்கு நன்மை வரும், யாருக்கு தீமை வரும்னா எல்லாருக்கும் தீமை தான் வரும், யாருக்கும் நன்மை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் நம்ம அதை செய்யறப்போ? எங்களுக்கு அறிவு இல்லை, நாங்க சண்டை போட்டுக்கிறோம். பேசிக் இதுதான் உண்மை. இதுல நம்மள அறிவு இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம்.
உண்மையா இல்லையா? உண்மைதாங்க. இப்ப நீ சண்டை போட்டுனே இருக்கிற, ஏன் இந்த சண்டை போட்டுனே பார்க்கலாம்? ஏன் கொஞ்ச நேரத்தை நிறுத்துறீங்க? என்ன காரணம்? அப்போ அறிவு வந்து நிறுத்தல, அவனால முடியல, அதனால நிறுத்துறான். வேற ஒரு காரணம் இல்லை, அறிவு கூட வரல. கூட அறிவு எப்படி இதை செஞ்சானோ அதே போல இது எல்லாம் முடியல, ரொம்ப. ஆனா உண்மையிலேயே அவன் முதல்ல செஞ்சதும் சரியில்லை, இப்ப செஞ்சது சரியில்லை. ஆனா இவனுக்கு தெரியல, இதை செய்யக்கூடாதுன்னு தெரியல. தெரிஞ்சவன் செய்ய மாட்டான். உண்மையே இல்லையா? உண்மைதாங்க. தெரியாதுன்னா செய்வான். இப்ப இங்க எல்லாரும் ஒரு கூட்டு இருக்குமா, இப்ப ஒரு பல குடிக்கிறார்ல, அவர் கேட்டு வச்சுக்கலாம், தெரியுங்க குடிச்சா குரல் வந்துடும், ஒன்னும் ஆயிரம், எல்லாமே தெரியுங்க, ஆனா என்னால நிறுத்த முடியாதுங்க. அப்ப உனக்கு என்ன அர்த்தம்னா, அதை செஞ்சா எனக்கு அது வந்துரும்ன்றது நீ மேலாப்புல சொல்றதை தவிர்த்து உள்ளுக்குள்ள அந்த பயம் இல்லை. ஆமா, உங்ககிட்ட அந்த பயம் கிடையாது. ஆமா அவ்வளவு பேர் இருக்குதான், அவனுக்கு வரது எனக்கு வந்துருக்கும், இதுதான் உண்மையான எண்ணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக மொத்தம் அவருக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். ஒரு கவுச்சி சாப்பிடுறாங்க, மீன் சாப்பிடுறாங்க, ஒரு மாமி சாப்பிடுவாங்க, அது உயிர் பாது, அது உடல் பாது, ரத்தம் வரும்பாங்க. இப்ப கூட ஒரு புறாக்கு வந்து நம்ம மேல ஒரு புறா, அந்த புறாக்கு வந்து ரெட்டை ஃபேன்ல கட் ஆகி போச்சு. அது ரொம்ப நேரம் தொங்கினே இருந்தது. நான் அது என்னடா நம்மளால விட்டு இன்னைக்கு அதை ரொம்ப தொங்கிச்சு, முறையில நிக்குது, அதனால இழுத்துட்டு போக முடியல, நடக்க முடியல, பறக்க முடியல. அதை எத்தனை கத்திரிக்கோலை கட் பண்ணேன், கட் பண்ணி விட்டா ரத்தம் சுமாரி பாடறியாம அடிக்கும். ஒண்ணு மஞ்சளை நல்லா கட்டியா கொளிச்சால வச்சு துணியை போட்டு சுத்தி கட்டி விட்டு நின்றுச்சு ரத்தம். இன்னொரு எனக்கு தெரியும், இப்போ அந்த உயிருக்குள்ளது வரது ரத்தம், என் உடம்புக்குள்ளே வரது ரத்தம். உண்மைதானே? அதுக்கும் ஒரு வலி, எனக்கு வலி. சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ அது நமக்கு தெரியுதா தெரியலையா? எனக்கு தெரியுது, நான் அது கிட்ட போல, அதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வலிச்சா நான் தாங்க மாட்டேன். உனக்கு வலிக்குது, என்னால எதெல்லாம் முடியணும் அதுக்கான விஷயத்த நான் பண்றேன், இதை நான் செய்யறேன். இப்ப இதே விஷயத்த புறாவை கொடுத்தா அடுத்த ரத்தத்தை குடிச்சிடறோம், நாங்க புறாவை ப்ரே பண்ணி சாப்பிடுறோம் சொல்றதுக்கு ஆளுங்க. உண்மைதானே? இப்போ இதுனா அவனுக்கு என்ன அர்த்தம்? அவனை கேட்டா உங்களுக்கு தெரியுங்க புறாக்கு வலிக்குன்னு தெரியும், ரத்தம் வரும் தெரியும், தெரியும்னா நீ செய்ய மாட்டியா? செய்ய மாட்டேன். அப்ப நீ செய்யறது என்ன அர்த்தம்? தெரியல. இங்க அதுவே புரியல யாருக்கும். தெரியலன்றது தெரியலன்னு ஒத்துங்க, தெரிஞ்சா செய்ய மாட்டோம். இப்போ நான் ஒரு கண்டுபிடி சொல்றேன், நம்ம ராக்கெட் கண்டுபிடி அப்படின்னு நான் சொல்றேன், நீ தெரியும் என்ன பண்ண செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும். அங்க போயிட்டு நான் சுச்சிட்டு வருவீங்களா? தெரியல தானே அர்த்தம். இப்ப இங்க அப்படிதான். இப்ப நம்ம உயிருக்கு வலிக்கும், அதுக்கு துன்பம் வரும், அதுக்கு வேதனை வரும் நான் சொல்றேன், நீ என்ன பண்ற? தெரியும் அவங்களுக்கு தெரியல செய்ய மாட்டேடா. நீ செய்யறது என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியல, அந்த அறிவு இல்ல. தெரியல, நீ கண்ணில் பார்த்தா தெரியுது கிடையாது. கண்ணில் பார்த்தா இப்ப சொன்னா காதுல கேட்டா தெரியுது கிடையாது. அது உனக்கு உணர்வா வந்தா தான் தெரியுது அர்த்தம். அது உணர்வுல வந்துச்சுன்னா நீ தொட மாட்டேன், ஐயோ நான் செய்ய மாட்டேன், ஐயோ அது எவ்வளவு வலிக்குங்க, அது நீங்க வேற அப்படின்னு, அப்பதான் தெரியுதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க சண்டை போடுற அதே கதைதான். அது நடந்தா என்னென்ன நடக்கும், எந்தெந்த உயிர் எவ்வளவு வெளியில அவஸ்தைப்படும், அது குடும்பம் குழந்தை கூட்டா எப்படி துடிக்கும் தெரியுமா? ஐயோ நான் போய் செய்ய மாட்டேன், துட்டே கூட பாருங்க எல்லாரும் சொல்லுவான். எல்லாருக்குள்ளயும் இந்த எண்ணம் அதிகமாகும். இது ஏன் ஆகல? தெரியல, அதனால ஆகல. கேட்டா காசு இதான லைஃப், இப்படி ஒருத்த தப்பு போனா நாங்க சண்டை இருப்போம், அவன் தவறு செஞ்சா நாங்க அடிப்போம், அவன் கொடுக்கல நாங்க தான் அடிப்போம். கொடுக்கலன்னா அடிக்கூடாது. அது வரத்துக்கான சோர்ஸ எந்த அளவுக்கு நம்ம எப்படி பேசி எப்படி சரி பத்தி அதை ஃப்ரீ பண்ணிக்கலாம் தான் பாக்கணும். இப்படி ஒருத்தர் முட்டிக்கினீங்கன்னா அதீதமான பிரச்சனை வருமே தவிர்த்து சரியாகாது. இங்க அதனாலதான் ஒரு தீமை சேர்ந்து வரும், அந்த தீமை சேர்ந்ததுக்கு முழுக்க நன்மை நடக்கணும்ன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள வந்தா தீமைன்ற ஒரு விஷயம் இல்லாத போயிடும். இப்ப இந்த ஏற்றத்தாழ்வு நீங்க சரியாகணும் நம்ம நினைச்சா இது நேராகும். இந்த வாழ்க்கைன்ற வட்டமே இல்லாத நன்மை தீமை நம்ம சொல்ற பாவம் புண்ணி, இந்த பாவம் என்ற வேறத்துக்கு குப்பையில போடுங்க, அது ஒரு வண்ணத்துக்கு பிரச்சனை வார்த்தை. ஏன்னா இங்க பாவம்ன்றது இங்க நீங்க செய்யறதா பாவம் சொல்லி ஒரு தவறு பண்ண பாவம் பண்ணிட்டாரு. டேய் சூழ்நிலை தான் என்ன காரணம், அது பாவம்னு சொல்லி அந்த இடத்த பிரிச்சு அது ஒரு தீமைக்குள்ள தள்ளி அது ஒரு பொருளை உருவாக்கி அதுதான் பாவம் மட்டும் இன்னும் நடக்கணும் அப்படின்னு சொல்லாத. ஐயா இன்னும் சொல்லப்பா நம்ம அந்த சிச்சுவேஷன் போய் தள்ளுறோம், நம்மளே நம்ம தள்ளிக்கிறோம். நம்ம தானே இருக்கிறாங்க, தவறு செஞ்சு அந்த தவறுக்கு தீர்வு சொல்லு, அதை பாவம்னு சொல்லாத. அறியாமல் நடந்தது, சூழல் காரம் நடந்தது, எப்படி நம்ம சரி பண்ணி மேல கூட்டுருவோம், அந்த நிகழ்வு அழிச்சுடு, அதோட அது இருக்கக்கூடாது அப்படி சொல்ல தெரியல. இல்ல அதை பெருசாக்கி அதை புதகரமாக்கி அது எல்லாருக்கும் கிளாஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வச்சு எல்லாரும் எண்ணத்துக்குள்ளே போக வச்சு எல்லாரையும் கோவப்படுத்தி எல்லாருக்குள்ளே சிந்தனை விதைக்கிறீங்க. இங்க நடந்த நிகழ்வு எல்லா நாட்டிலும் நடக்கிறதுக்கு வழி பார்ப்போம். இங்க வச்ச ஒரு வெடி எல்லா நாட்டிலும் சிந்தனை போகுது. எனக்கு இது பரவணுமா இல்ல குறையணுமா? எதை மறைக்கணுமோ அதை மறை, நன்மையை வெளிக்காட்டு. எப்படி அன்பு நடந்துக்குது பாரு, எப்படி அறிவு பேசுறா பாரு, எப்படி அந்த கருணை பெருகுது பாரு, அதை பத்தி எக்ஸ்ட்ரா பேஸ் பண்ணு. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே விளம்பரம் தான். எதுக்கு விளம்பரம் பண்ணனே தெரியல, எல்லாத்துக்கும் விளம்பரம். எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான், எல்டேட்டா சரி. வெறும் பொருள் விற்கிறது மட்டும் கிடையாது,
சேனல் ப்ரொமோட் ஆகிறதுக்கு, அவனோட வெளி தெரியறதுக்கு, காசு அதிகமா எல்லாத்துக்குமே அது எதை வச்சு விளம்பரம் ப்ரொமோஷனா தான் போகுது எல்லாமே. இப்ப எல்லாமே இது ஏன் நம்ம பண்றோம்? இதனால யாரு கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம். நம்ம தான் வாழ்றோம், நம்ம தான் வாழ்றோம், சதைய ரத்தமா வாழ்றோம். நீ எது செஞ்சாலும் யாருக்கு மனசை பாதிக்கும், யாரு எண்ணங்கள் சிதறி போகும், யாருக்கு இந்த துன்பம் நமக்கு தான். அவனை பத்தி நான் எனக்கு வரலப்பா, யாருக்கும் வந்து எனக்கு என்ன எண்ணம் வரும்? இந்த எண்ணத்துக்கு காரணம் என்ன? நம்ம சொன்ன அந்த நன்மை தீமை, இந்த ஏற்ற தாழ்வு, தவறு செஞ்ச தவறு, இந்த எண்ணமே தான் அதை செயலாக்கத்தை பண்ணிச்சு. யாருக்கிட்ட நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இந்த இது மாதிரி தவறு செஞ்சா தவறு நடக்கும்பா அப்படின்ற எண்ணத்தை வச்சு அதை செய்யற அளவுக்கு சூழலை உருவாக்கி அதை மீண்டும் மீண்டும் நடக்கிறதுக்கான சூழல் உருவாக்குது. இந்த சூழல் தான் திரும்ப ஆமா, இது குறையத்துக்கான சோர்ஸே உருவாக்கல. நன்மை தீமை செய்வதற்கும் நன்மை நடக்கட்டும்பா, அதன்பா சரியா இருக்கும், அப்பதாமா அந்த வழி நீங்க எப்பா அப்படின்னு நினைச்சா. ஏன்னா இங்க எல்லாரும் ஒரு பொருள் தேர்வு. அந்த உயிருக்கு வச்சு எங்க தப்பா வலிக்கணும், அது சரியாயிட்டோம்பா, தெரியாம செஞ்ச சாவர பண்ணிட்டு எவ்வளவு ஒரு நோய் வந்து எல்லாரும் என்ன சொல்ற, நோய் வந்துச்சுன்னா எப்படியாவது நோய் நீங்கணும், அப்படி பேர் சரியாயிட்டோம் எல்லாரும் பண்றோம்ல. அதே போல ஒரு தீமை செஞ்சவங்க எல்லாரும் வேண்டிட்டீங்கன்னா அது நோயின்னு தெரியல. இது நோய் தானே. நீங்க எந்த ஒரு தீமையும் ஒரு குடியும் நோய் தான், ஒரு தேவையில்லாத செயலும் நோய் தான், நோயும் நோய் தான். இங்க எல்லாத்தையும் நோயா பாத்தீங்கன்னா எல்லாமே நோயா பார்த்தா எல்லா நோய்க்கும் நம்மளால கை கூப்பி வணங்கி ஐயா இதெல்லாம் சரியாயிட்டோம். எல்லாரும் இயற்கையிட்ட நம்ம எல்லாரும் முறையிடும், இது நடக்க தேவையில்லை, இந்த வலி எவ்வளவு தாங்க முடியல, எல்லாமே நாங்க உயிரா தான் இருக்கிறோம், எல்லாரும் உடலா இருக்கிறோம். எந்த உயிருக்கு வலிச்சாலும் எங்களுக்கு தான் வலிக்கும், அந்த உயிருக்கு வலிக்கிறது வந்து எங்களுக்கு தெரியாம இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ள அன்பு அதிகம். இந்த வழியை நம்ம வழியா சிந்திச்சோம்னா இங்க என்ன வராது. அதனாலதான் எல்லா மகான் எல்லா நியாயம் சொல்லிட்டு போனோம். இதை வள்ளலார் வந்து ரொம்ப ஆழ்ந்து சொல்லிட்டாரு. எல்லா பொருளுக்குள்ளயுமே உயிர் இருக்குதுப்பா. காத்துல வேகமா கை வீசி நடந்தா அந்த காத்துல இருக்கிற அணுக்களுக்கு வலிக்கும், அணு உடைஞ்சா அதுல இருக்கிற பெரிய வலி. ஏன்னா இங்க நம்ம மேலாக்குள்ளதான் பார்க்கணும், அது உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குதுன்றத பார்க்கக்கூடிய தன்மை அன்பு அதீதமானா அனைத்து பொருளுக்குள்ளேயே நம்ம உணர்வு உள்ள போகும். நம்ம உணர்வு அவ்வளவு நுட்பமானது, அவ்வளவு பெரியதானது. அப்படி இருக்கும்போது கை வீசினா அந்த காட்டுல இருக்கிற அணுக்களுக்கு வடிக்கும் போது அதுல கையை கட்டி நடத்தினாரு. வாடிய ஒரு பயிர் வாடிச்சுன்னா அந்த பயிருக்கு தண்ணி இல்லை, அதனால உண்மை என்னன்னா அந்த பயிருக்கு தண்ணி இல்லை, அப்பதான் அது செழிப்பாரு. ஏன்னா அது ஒரு உடல். நீங்க அதை ஒரு மனிதன் சாப்பிட்டு வயிறு வளர்க்கணும்னு கிடையாது. அதை பார்க்கும் போது ஒரு சிறந்த ஞானி ஒரு சிந்தனைனா ஒரு பயிர் வாடினா ஒரு மனிதனோட உயிர் வாடுன்னு கிடையாது. அந்த பயிர் வாடினா அதுக்குள்ள ஒரு உயிர் வாடும். அந்த பயிர் வளர்ந்தாதான் அதுக்கு சந்தோஷம், அதுதான் அதோட நிலை. அந்த பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது மாறக்கூடிய இடம் ஒரு மனிதனுக்கும் ஒரு ஜீவராசிக்கு அது உணவா பரிமாறப்படும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, அந்த பயிர் வாடின உடனே அந்த பயிரோட வாட்டம், அந்த வாட்டத்தை போல ஏன்னா ஒரு உயிர், அது ஒரு உடல். நெல்ன்றது ஒரு உடல், புரியுதுங்களா? இப்ப அந்த நெல் செடி வருது இல்லையா, அது மொத்தமா சேர்ந்து ஒரு உடல். மேல இருக்கிறது அது தலை, அதான் நெல்மணி. இப்ப அந்த நெல்மணி வாடிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மொத்தம் ஒரு மனிதன் சாஞ்சு நிக்கிற மாதிரி பசியில என்னால முடியல. அந்த நீர் உள்ள போனாதான் அதை அப்படியே சிரிச்சு பார்க்கும், அதை அவரால பார்க்க முடியும். அந்த நெல்மணி அவர்கிட்ட பேசும், அது சிரிக்கும், நான் மகிழ்ச்சியா இருக்கும். அதை அவருக்கு ஐயோ அந்த நெல்மணியோட தன்மை. அதாவது வாடிய பயிரை கண்ட போதே வாடியத்துக்கு காரணம் தான், வேற ஒரு காரணம். அந்த அப்புறம் ஒரு மனிதனுக்கு உணவா போறது ஜீவரசத்துக்கு அப்புறம் அந்த முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜே பண்ண முடியும். இதுதான் ஞானம், இதுதான் அந்த அறிவு. நீங்க ஒரு உயிருக்கு ஒரு மனிதனுக்கு எல்லாருமே மனிதன் மனிதன் நினைக்கிறீங்க, எல்லா பொருளுமே உயிர், எல்லாத்துக்குமே உணர்வு, எல்லாத்துக்குமே வலி. இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை நம்ம கிட்ட. அவர் சொன்ன வார்த்தை உங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு சிறுமியான ஒரு சொல்ல சொல்லிக்கிட்டு அவங்க மட்டும் சுற்றி மனிதன் மேலேயே வச்சுங்க. ஏன் எல்லா உயிருக்கும் வலிக்கும்பா? அவங்க அந்த உயிர் இருக்கிற பொருளோட உயிர் அப்படியே அந்த வலியை ஒரு மண் கட்டி காலில் தட்டி உடையுது, அதுக்கு கழுவ முடியுமா? இந்த மண் கட்டி யாரும் உணவா போகுதா? சும்மா நான் கேட்கிறேன். ஏன் ஒரு மண் கட்டி ஒரு கூட்டு பொருள், எந்த பொருள் ஆயிட்டும் சரி, அதுக்கு ஒரு கட்டமைப்புல இருந்தா உள்ள ஒரு கூட்டு, அதுக்குள்ள ஒரு அணு ஆற்றல் அப்படியே அதோட ஒரு ஃபார்ம்ல தான் உள்ள ரொட்டேஷன் இருக்கும். அதை தட்டிட்டு அப்படின்னா அந்த ஃபார்ம் போயிடும். அந்த ஃபார்ம் போன உள்ள ஒரு பூகமே வந்து சமம். உள்ளுக்குள்ள அவ்வளவு விஷயம் அப்படியே பட்டு வச்சு மாறும். அதை போய் உணர்ந்து பாக்குற தகுதி உங்ககிட்ட இருக்கா இல்லை. அதை ஒரு நாளை பாக்குறதுனால ஒரு மண் கட்டிக்கு அவர் அழுதார். இது என்னால பார்க்க முடியும்? நான் சொல்ல கள்ளத்துக்கு போடாது, அது உள்ளது தட்டோட உள்ள ஒரு பெரிய அதிர்வு அது தாங்க முடியாதுப்பா. ஏன்னா அது உள்ள ஒரு ஃபார்ம்ஸ் எல்லாமே சுத்தி இருக்குது, ஏக்கத்துல இருக்குது. அது தட்டிட்டு அப்படியே ஒரு அப்படியே ஒரு பெரிய. இது எப்படின்னா இப்ப நான் ரீசன்ல வந்து ஒரு அணில் ஒரு வீடியோ, அது ஒரு கூட்டுக்குள்ள போய் அந்த அணில் இருக்குது. திடீர்னு மேல ஒரு வீடியோ அப்படியே பதறி இருந்துச்சு. அந்த பதட்டம் ஒரு மண் கட்டிக்குள்ள நீ அதை உடைச்சிட்ட அப்படின்னா அதே பதட்டம் உள்ள இருக்கிற அணு ஆட்டும் சொல்லி இது இப்படி வெளியே பார்த்த அணில் அதான். இங்க ஒரு மனிதனை நீ ஒரு கோபமாவோ அடிச்சா ஒரு நடந்த நிகழ்வு அதான். ஒரு உயிர் பசியில வாடும்போது அதுக்குள்ள ஏற்படுற நிகழ்வு அதான்.
புரியுதா? இதை நீங்க ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், இப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். இதுதான் ஒரு மண் கட்டிக்குள்ள எந்த ஒரு செயற்கையை உழைச்சால் அதுக்குள்ள இந்த நிகழ்வு நடக்கும். அப்படி இல்லை நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்மளுக்கு அந்த பக்குவம் பார்த்தல. அதாவது அந்த பயிர் வாடும் போது அவர் உயிர் வாடிச்சா, ஐயோ அந்த பயிர் வாடுதே, அதோட ஏன்னா அது வலி, அந்த சமயத்துக்கு அது வலி. அந்த பயிர் உள்ள வாடி தொங்குதுன்னா அதோட வலிமை இல்லை, அது பிரகாசமா எதையும் பார்க்க முடியல, அதனால அந்த சுவாசத்தை எடுக்க முடியல, அதனால அது கஷ்டப்படுது. அதை பார்த்தோம்னா ஐயா இவ்வளோ ஒரு வலி வேதனை இருக்கணுமா? இதுதான் அவரோட சிந்தனை. இதுதான் எல்லா உயிருக்கும் பொதுவான சிந்தனை, வெறும் மனிதருக்கு மட்டும் அல்ல. ஒரு மனிதன் அனைத்து உயிர்களோட உள் அடி ஆழத்தை போய் பார்க்கக்கூடிய உணர்வு தன்மை பொறிந்தவன் இந்த மனிதன். ஆனா நம்ம எவ்வளவு சிறுமையா யோசிக்கிறோம் தெரியுமா? ஏன்னா முழுமையான அன்பும் அந்த அறிவு நம்ம கிட்ட விருத்தியாகும். அதனாலதான் எல்லா நாளையும் கருணையாக அன்பார். இதை வரலாறு செய்தி ஏதாவது நிலைமை செஞ்சு தயவு பண்ண. இப்ப அந்த தயவுன்றதுதான் முழுமையான ஒருமைன்ற ஒரு குணம். ஒண்ணு அனைத்து ஒண்ணு என்று அறிந்தத உரிமை. நல்லா எல்லாத்தையும் நான் நம்ம போட்டு நான் தான்டா எல்லாமே நான் தான். அந்த ஒரு உள்ள ஒரு வழி என்னால உணர முடியும். என்னால அதுக்குள்ள என்ன நடக்கும், அதுக்குள்ள எந்த ஒரு ஃபீலிங் ஆகும், எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு உயிர் ஜீவராசிக்குள்ள என்ன ஃபீலிங் வருமோ அது ஒரு அணுக்கு ஒரு அணுக்குள்ளேயே இருக்கும். அது ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள், அது தனித்தனியாவும் அதுதான், கூட்டு சேர்த்தாலும் அதுதான். இது மாதிரி இப்ப இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பு மொத்தமா சேர்ந்து ஒரு செல், உண்மையை மொத்தமா சேர்ந்து ஒரு செல். அந்த ஒரு செல்லும் சேர்ந்துதான் இந்த உடம்பு. இந்த ஒரு செல் இந்த உடம்பு எப்படி அதே போல ஒரு செல் வடிவம் இருக்கும். அதுக்குள்ள எடுத்து பார்த்தோம்னா நீங்க உருவம் இருக்குமா, கை கால் இருக்குமா, அதுக்குள்ள ஏக்கம் இருக்கும். நான் எப்படி அசையும் அதே போல அசையும், துளி அசையாத அசையும். அந்த அசைவு இருக்கிறது அது எங்கேயா இருக்கும், நான் அந்த அசைவு தான் ஏங்குவேன். இது எல்லா பொருளுக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். இதை உணரக்கூடிய தகுதி பெற்றோம். நம்ம ஒன்றும் ஒரு சிறுமியான விஷயத்த ஒண்ணுமே அவசியம் அதுக்கெல்லாம் பெருசா பேசணும். அதுக்காக இந்த நன்மை தீமை கர்மா பாவம் இந்த வேட எல்லாமே ஆரம்பத்துல நம்மளுக்கு அறிவே இல்லாதப்போ ஏற்பட்ட ஒரு சிந்தனை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை சூஸ் பண்ணக்கூடாது. இப்ப எல்லாம் பத்தி உரம் போடும். இப்போ என்ன இருக்குது, அன்பை பத்தி பேசு, கருணையை பத்தி பேசு, பொறுமையை பத்தி பேசு, நான் யார் அதை பத்தி அந்த அறிவை பத்தி பேசு, ஏதாவது பாசிட்டிவா திங்க் பண்ணுன்ற எண்ணத்தை வச்சு பேசு. நம்ம பேசுற வாக்கில பாசிட்டிவ் திங்க் இருக்குதா இல்லையா யோசிச்சு பாரு. அந்த சிந்தனை மட்டும்தான் உன்னை முழுக்க முழுக்க அன்புக்குள்ளேயே கருணைக்குள்ளேயே இங்க எந்த நிகழ்வும் நடக்காம இருக்கிற ஒரு சூழலையும் உருவாக்கும். என்ன தீமை தீமைக்கு நன்மை நடக்கணும், இதுதான் எங்களோட ஒரே வேண்டுதோல், இதுதான் இங்க நடக்கணும், இதுதான் எங்களோட எண்ணம்ன்றது நம்ம எல்லாமே திருத்தி வைக்கணும். ஏன்னா தீமைன்றது நான் தான், நன்மைன்றது நான் தான். இப்ப தீமைன்றது ஒண்ணு எடுத்து புழுமே நன்மை ஆகிடும். என்ன புரியுது இந்த சிந்தனை ஏன் நமக்குள்ள வரணும்? இந்த சிந்தனை எப்போ வரும்? எல்லா உயிர் மேலும் நம்ம அன்பா நம்ம கருணையா இருக்கும்போது, பிறர் வழியை உன் வழியை யோசிக்கும் போது இந்த சிந்தனை நமக்குள்ள ஏற்படும். அதோட வெளிப்பாட்டா இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு உயிர்ல இருந்து உருவாங்க. ஆனா எல்லாரும் சொல்ற நீக்கமாவே இறைவன் நினைச்சிருக்கிறான், அண்டமும் பிண்டமும் ஒண்ணு. இந்த வார்த்தை தான் இருக்குது, அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தம் என்ன தெரியல. அப்படி பிரிஞ்ச உடனே நீ யாரு நீ யாரு இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த போராட்டம் என்ன வரப்போகுது, பிரிவு ஏற்பட போகுது, விரிசல் ஏற்பட போகுது, வெடிப்பு ஏற்பட போகுது, அளவுக்கு மீறி துணிவு ஏற்படும். இதெல்லாம் வேணாம்னா ஒண்ணு போடு. எல்லாருக்குமே நன்மை ஏதாவது நன்மை நடக்கும், தீமை நடக்கூடாது. தீமை செய்தவருக்கு நன்மை நடக்கும், நன்மை செய்தவருக்கு நன்மை நடக்கும், எல்லாருக்கும் நன்மை நடக்கும். எதையுமே மாற்ற அந்த எண்ணத்தை நம்ம அதிகப்படுத்தும். பொறுமையை கொண்டு வரும். அனைத்து ஒன்னென்று அறிவு. எல்லா உயிரும் இன்பமா இருக்குன்னு நம்மளுக்குள்ள எண்ணங்கள் தோன்றும் போதே இந்த உலக உயிர்கள் நித்தியமான தேர்வு நிலையேற்றும். இந்த உலக இயக்கம் வைக்கணும்னு சொன்னேன், அது கட்டாயம் நடக்கும். இந்த ரவுண்டான சுழற்சி நீட்டாகும், இந்த அசைவு நின்று போகும். இந்த உலக இயக்கம் நின்று இந்த உலக உயிரில நித்தியமான தேர்வு நிலை எட்டக்கூடிய சூழல் உருவான்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எண்ணணும் எல்லா உயிரும் நன்மையானது, எல்லா உயிரும் இறைவனானது, எல்லாமே இங்க அனைத்துமானது, எல்லாத்துக்குமே அன்பு இருக்குது, எல்லாமே இங்க அறிவுடைய நம்ம நினைச்சா அந்த நிகழ்வு நடக்கும். இந்த சிந்தனை நம்ம கொண்டு வந்தா இதுதான் யோகம், இதுதான் தவம், இதுதான் ஞானம், இதுதான் அனைத்துமே. இதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. இந்த சிந்தனை நம்ம கொண்டு வரதுக்கான சூழல் எங்க இருக்குமோ, எதுல நடக்கணும், எதை எங்க இடத்துல பேசணும், அதை நீங்க ஆழ்ந்து கேட்டீங்கன்னா இந்த அறிவும் இந்த அனுபவத்தை நம்ம தரலாம். நம்மளே இங்க அனைத்துமா இருக்கின்ற பேரறிவை பெற்று இங்க எல்லா உயிரும் ஒரு உயிரா இருந்தா எங்கேயுமே தீமை நடக்காது, எல்லாத்தையுமே இங்க நன்மையா மாறணும். இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள பிரதிபலிப்பா ஏற்பட்டா இங்க எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாழ்வு ஒரு கணத்துல கட்டாயம் போகக்கூடிய சூழல் ஏற்படும். எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்.